அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம், கிரகங்களினுடைய சேர்க்கை, கூட்டணி, பார்வை, சஞ்சாரம் இவற்றின் காரணமாக கொண்டு அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த கிரக அமைப்புகள் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை என்னென்ன விஷயங்களில் தரப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை, கிரக மாற்றத்தின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும்போது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு அமோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மற்ற கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், புதன், இந்த மாதிரியான கிரகங்களினுடைய சேர்க்கை, கூட்டணி, பார்வை, சஞ்சாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுவும் சூரிய பகவானை பார்த்தோம் அப்படின்னா ஜூன் மாதம் 15ஆம் தேதி பெயர்ச்சி அடைய போகிறாரு. அதிலிருந்து பார்க்கும்போது ஆனி மாதம் வர பிறக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த காலகட்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, என்ன மாதிரியான முயற்சிகளை வேண்டாலும் நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதாவது ரொம்ப நாள் தடைப்பட்டு இருக்கு சுபகாரியங்கள் ஆகட்டும், இல்லை அரசு தொடர்பான விஷயங்கள் ஆகட்டும், இல்லை வேறு ஏதேனும் வெளிநாடு செல்வதற்கு நீங்கள் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரிங்க. எதெல்லாம் தடைப்பட்டதோ அது எல்லாமே நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய பட்சத்தில் தங்களுக்கு அது சாதகமாக முடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு இனிமையான காலம் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில் நீடித்திருந்த பிரச்சனைகள் ஆகட்டும், இல்லை நீண்ட நாள் பிரச்சனை, இது எல்லாமே ஒரு சுமூகமான முடிவை எட்டும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கும்பராசிக்காரர்கள் கடந்த சில காலங்களாக அடுத்தடுத்து காதல் திருமணம் செய்திருப்பீங்க. அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப நிலவரம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நிலையில் இருக்க பெறுகிறது. குடும்ப நிலவரம் உங்களுக்கு மிக சாதகமான நிலையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்வாதாரமும் கொஞ்சமாக மாறவும் ஆரம்பிக்கலாம். இந்த காலம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்களை தரக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறதுங்க. நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா அனைத்துமே தங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் அப்படிங்கிறது சுபகாரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. வீட்டில் அடுக்கடுக்கான சுபகாரியங்கள் நடக்கலாம், சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல் உங்களுக்கு நற்செய்தியை தருவதாக இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பயணங்கள் செல்லக்கூடிய தருணங்களாக இருக்கும். பயணங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. பயணங்கள் மூலமாக அனுகூலங்களும் தங்களுக்கு கிடைக்கப்பெறலாம், தக்க உதவிகளும் நீங்கள் அடையலாம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பெண்களை எடுத்துக்கிட்டோன்னா இது ஒரு அற்புதமான சாதகமான நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குதுங்க. சாதகமான நிலை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் நினச்சிங்களோ, எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்தில் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியம். மற்றபடி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் திறமையாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். கையில் இருப்பு இருக்கும், இருந்தாலும் ஆடம்பர செலவு, வீண் செலவுகளால் உங்களுக்கு கையிருப்பு கரைய ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்கள். அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி
இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன எதிர்ப்புகள் வரலாம். அதாவது மறைமுகமான எதிர்ப்புகள், மறைமுக எதிரிகளினுடைய தொல்லைகள் போன்றவை வருவதற்கான வாய்ப்பு இருக்க பெறுகிறது. அதற்கு உண்டான திறமை, அதாவது அந்த விஷயத்தில் இருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பும் இந்த நேரத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருப்பது அவசியமான ஒன்றுங்க. மற்றபடி பார்க்கும்போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய சேமிப்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்க. முதலீட்டின் போது கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது நபர் பேச்சை கேட்டு, தெரியாத மனிதர்களின் பேச்சை கேட்டு பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க. பணத்தை யாரிடமிருந்தும் கை நீட்டி வாங்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். செலவையும் கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம். மற்றபடி வேலையில் ஓரளவிற்கு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷத்திற்கும் குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையும் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்திலையும் இருக்க பாருங்க. பண பிரச்சனைகள், குழப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா விஷயத்திலையுமே அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. நீங்கள் புதிய முயற்சிகளை தற்சமயம் மேற்கொள்ள வேண்டாம். நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வி அடைந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கையில் எடுத்தீங்க அப்படின்னா அது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விளைவுகளை ஏற்படுத்தலாம். அதனால் சிறிது காலத்திற்கு தள்ளி போடுவது அவசியம். அதாவது இன்னும் ஒரு 2 மாதங்களுக்கு அதை தள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் உருவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும். தேவையில்லாத குழப்பத்தில் இருந்து உங்களுடைய மனம் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் குழப்பம் அடைவதோடு மட்டும் இல்லாமல் ஒரு விதமான அச்ச உணர்வு, பய உணர்வு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். தேவையில்லாமல் எதை பற்றியும் நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்கவும் வேண்டாம். உங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த குழப்பம் நாளளவில் பார்த்தோம் அப்படின்னா பயத்தை உருவாக்கும். அதனால் கொஞ்சம் குழப்பிக்கொள்ளாமல் எதை பற்றியும் சிந்திக்காமல் இருக்கிறது சால சிறந்தது. மனது அமைதியாக வைத்து கொள்ள தினமும் தியானம் பண்ணுங்க. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலங்க. தங்களுடைய உடல்நலம் மற்றும் உறவுகளை பராமரிக்கிறதுல கவனத்தை செலுத்த பாருங்க. பிறரின் உணர்வுகளை மதித்து செயல்படுங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும். அதே சமயம் திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க கடின உழைப்பு தேவைப்படுங்க. தங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் சரியாக நிர்வகித்தால் வெற்றிகள் பெற முடியும். பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவீங்க. சிலரிடமிருந்து சலுகைகள் அப்படி இல்லைன்னா நல்ல செய்திகள் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்குது. சொத்து வாங்குறது அப்படி இல்லைன்னா விற்கிறது தொடர்பான அவசரப்படுறது முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட முடியும். ஆரோக்கியம் சாதகமாக இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது மருத்துவ செலவுகளை தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப பொறுப்புகளை சரியாக செய்து முடிச்சிடுவீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் வருமானம் பெற சற்று உழைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. சில முக்கிய திட்டங்களை செயல்படுத்த நினைக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு. பணியிடத்தில் தங்களுடைய செயல்பாடு பாராட்டை பெற்று தருங்க. அதே மாதிரி சில விஷயங்களில் எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்க. இந்த நேரத்தில் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்குங்க. வேலையில் இடமாற்றம் ஏற்படலாம். உங்களுடைய நீண்ட கால ஆசையை நீங்கள் நிறைவேற்ற வாய்ப்புகள் இருக்கு. தொழில் அப்படி இல்லைன்னா வணிகம் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனுகூல பலன்களை பெற்றுத்தரும். பணியிடத்தில் புத்திசாலித்தனமாக செய்யக்கூடிய வேலைகளில் வெற்றி பெறுவீங்க. அதே மாதிரி வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்திலையும் உணவு விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த வேண்டிய காலம். போட்டித் தேர்வு விளையாட்டுக்களில் மாணவர்கள் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே சமயம் இந்த நேரம் ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய
வாய்ப்பும் இருக்குது. உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் வேலையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று. ஆரோக்கியம் புத்துணர்ச்சியை பெற உடற்பயிற்சி செய்ய பாருங்க. மாணவர்கள் படிப்பில் கவன சிதறல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி மற்றொரு புறம் வணிகத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளை சமாளிக்க கடுமையான உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும். 1000 தடவை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியதாகவும் இருக்கும். அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. பணியிடத்தில் மூத்த அதிகாரிகள் சமூக ஊழியர்களினுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. காதல் உறவில் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னா பிரிவினை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சில குறிப்பிட்ட பணிகளை முடிக்கிறதுல நிதி சிக்கல்கள் ஏற்படலாம்.